சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுவையில் சென்டாக் மூலம் நடைபெறும் முதுநிலை பல் மருத்துவம் பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் இறுதி சேர்க்கையை நிறுத்த வேண்டும் என சுயேட்சை எம்எல்ஏ நேரு தலைமையில் சமூக நல அமைப்புகள் முதல்வர் ரங்கசாமியிடம் வலியுறுத்தினர். புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுவையில் முதுநிலை பல் மருத்துவ படிப்பு பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நடைபெறுகிறது. இந்த நிலையில் அரசு நிர்வாக தாமதத்தால் 3 சுற்று மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு பின்னர் இடஒதுக்கீடின்றி மாப் ஆஃப் முறையில் நேரடி பொது பட்டியலில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மாப் ஆஃப் முறை காரணமாக இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை. இதனால் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே முதல்வர் இதில் தலையிட்டு அகில இந்திய தொழில்நுட்ப குழு பல் மருத்துவ கல்வி அமைப்பின் அனுமதி பெற்று இடஒதுக்கீட்டு முறையில் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா வரை செல்லும் அதிவேக விரைவு ரயில் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதுச்சேரியிலிருந்து வாரந்தோறும் 2 நாட்கள் ஹவுராவுக்கு அதிவேக விரைவு ரயில் இயக்கப்படுகிறது. அந்த ரயிலானது விழுப்புரம், திருவண்ணாமலை, வேலூர், காட்பாடி, திருப்பதி, ரேணிகுண்டா உள்ளிட்ட 15 ரயில் நிலையங்களில் நின்று செல்கிறது. இந்த நிலையில் செப்டம்பர் 22ஆம் தேதி ஹவுராவிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் விரைவு ரயிலானது ராஜமுந்திரி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் எனவும், அதேபோல் செப்டம்பர் 25ஆம் தேதி அன்று புதுச்சேரியிலிருந்து புறப்பட்டு ஹவுராவுக்கு செல்லும் விரைவு ரயில் ராஜமுந்திரி ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. புதுவையில் இந்திய கூட்டணி சார்பில் மின்கட்டண உயர்வை கண்டித்து நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 778 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுவையில் மின்கட்டண உயர்வை கண்டித்து இந்திய கட்சிகள் சார்பில் செப்டம்பர் 18ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது புதுச்சேரி கடலூர் சாலை சந்திப்பான வெங்கடசுப்பா சிலை அருகே இந்திய கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக புதுவை காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, திமுக எம்எல்ஏக்கள் சிவா, அனிபால் கென்னடி, எல் சம்பத், முன்னாள் அமைச்சர்கள் SP சிவகுமார், கந்தசாமி, முன்னாள் எம்எல்ஏ பாலன் உள்ளிட்ட 273 பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. புதுச்சேரி மணவெளி தொகுதியில் ரூபாய் 1,39 லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட TN பாளையம் முதல் அபிஷேகப்பாக்கம் வரை உள்ள பிரதான சாலையை ரூபாய் 1,39 லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் மற்றும் களித்தீர்த்தாள்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்களின் கற்றல் திறன் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன் குறித்து கேட்டறிந்தார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் களித்தீர்த்தாள்குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிகளில் வகுப்பறைகள், நூலகம், ஆய்வுக்கூடம் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் உள்ளனவா, ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சரியான நேரத்தில் வருகை புரிகின்றனரா என்பது குறித்தும் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பாடத்திட்டத்தில் மாணவர்களின் கற்றல் திறன் மற்றும் ஆசிரியர்களின் கற்றல் திறன் குறித்து கேட்டறிந்தார். மேலும் மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தில் என்னவாக வர விரும்புகிறீர்கள் என கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த லட்சியத்திற்காக மாணவர்கள் பள்ளி பருவத்திலிருந்தே தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்த பாஜக மற்றும் சிவசேனா கட்சி நிர்வாகிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP தலைமையில் காங்கிரசார் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர்.
இடஒதுக்கீட்டை ரத்து செய்யும் ராகுல் காந்தியின் கருத்துக்காக அவரது நாக்கை துண்டிப்பவருக்கு ரூபாய் 11 லட்சம் பரிசு வழங்குவேன் என்று ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி எம்எல்ஏ சஞ்சய் கோய்வாட் கூறியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாஜகவினர் ராகுல் காந்திக்கு கொலை மிரட்டல் விடுத்துள்ள சம்பவம் காங்கிரஸ் கட்சியினரிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பாஜக மற்றும் சிவசேனா எம்எல்ஏக்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி தலைமையில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உட்பட காங்கிரசார் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதேபோல் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வெங்கடாசலபதி தலைமையில் காலாப்பட்டு தொகுதி காங்கிரசார் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் நெட்டப்பாக்கம் தொகுதி காங்கிரஸ் சார்பில் நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. ஆட்டோ தொழிலாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் பேட்டரி இருசக்கர வாகனங்களை அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமியிடம் புதுச்சேரி அதிமுக வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் ஆட்டோ தொழிலாளர்களுடன் சென்று முதல்வர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் உள்ள முதல்வர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தார். அவர் அளித்துள்ள மனுவில் புதுச்சேரி மாநிலத்தில் நகர பகுதியில் மட்டும் சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் தங்களது சுய முதலீட்டில் சுற்றுலா பயணிகளையும் உள்ளூர் மக்களையும் நம்பி சுய தொழில் புரிந்து வருகின்றனர். கடந்த சில தினங்களாக புதுச்சேரி நகர பகுதிகளில் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட பதிவு எண்கள் இல்லாத பேட்டரியில் இயங்கும் இருசக்கர வாகனங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இவை அனைத்தும் சுற்றுலா பயணிகள் கூடும் பேருந்து நிலையங்கள், திரையரங்குகள், ரயில் நிலையம், சுற்றுலா தலங்கள் ஆகிய பகுதிகளில் நிறுத்தப்பட்டு ஆன்லைன் புக்கிங் மூலமாக முன்பதிவு செய்து வாடகைக்கு விடப்படுகின்றன. இதனால் ஆட்டோ தொழிலில் ஈடுபட்டு வரும் ஆட்டோ தொழிலாளர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி வருகின்றனர். சுற்றுலா வளர்ச்சி என்பது அவசியமான ஒன்றாக இருந்தாலும் சுற்றுலாவை நம்பி கடந்த பல ஆண்டு காலமாக தொழிலில் இருக்கும் ஆட்டோ தொழிலாளர்களை முழுமையாக பாதிப்புக்கு உள்ளாக்கும் இந்த பேட்டரி இருசக்கர வாகனத்தை உடனடியாக அரசு ரத்து செய்ய வேண்டும். எனவே முதல்வர் இந்த பேட்டரியில் இயங்கும் இருசக்கர வாகனங்களால் பாதிக்கப்படும் ஆட்டோ தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமமுக சார்பில் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக திருக்கனூர் அருகே சித்தலம்பட்டு கடைவீதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமமுக விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் கழக பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் திரு டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட திருக்கனூர் அருகே சித்தலம்பட்டு கடைவீதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜன் தலைமையில் அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வானூர் கணபதி முன்னிலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் வாஞ்சிநாதன், ரமேஷ் வரவேற்புரையாற்றினார். மாவட்ட அணி செயலாளர்கள் அருண் பிரகாஷ், சுகந்தி துவக்க உரை ஆற்றினார்கள். தலைமை கழக பேச்சாளர் டேவிட், பிரவீன்குமார் ஆகியோர் பேருரை நிகழ்த்தினார்கள். மாவட்ட பொருளாளர் சுகுமார் நன்றி உரையாற்றினார். இதில் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தூய்மையே சேவை, அதுவே நம் நாட்டிற்கு பெருமை என்பதை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் பள்ளி மாணவர்களை சந்தித்து பேசி பரிசுகள் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி உட்பட்ட பெட்டிட் செமினார் பள்ளி மற்றும் சத்யாலயம் பள்ளி மாணவர்களை உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் சந்தித்து தனி மனிதர் சுகாதாரம், குப்பைகளை வகைப்படுத்துதல், நோயற்ற வாழ்வு போன்றவை குறித்து மாணவர்களுடன் உறுதிமொழி எடுத்தார். மாணவர்களுக்கு சுத்தம் குறித்து அறிவுரைகளை வழங்கி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார். நீர், நிலம், காற்றை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாணவர்களிடையே கேட்டுக்கொண்டார். இறுதியில் பங்கு கொண்ட பள்ளிகளுக்கு சான்றிதழ் சட்டமன்ற உறுப்பினரால் அளிக்கப்பட்டது. உடன் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் யுவராஜ், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, மாநில மகளிர் அணி துணை அமைப்பாளர் காயத்ரி, கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். வெள்ளியனூர் முப்பனார் வணிக வளாகம் எதிரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெள்ளியனூர் மங்களம் ஊசுடு தொகுதி குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வெள்ளியனூர் மங்களம் ஊசுடு தொகுதி குழு சார்பில் தொகுதி செயலாளர் பெஞ்சமின் தலைமையில் ஆர்ப்பாட்ட போராட்டம் வெள்ளியனூர் முப்பனார் வணிக வளாகம் எதிரில் நடைபெற்றது.
இதில் வெள்ளியனூர், மங்களம், ஊசுடு தொகுதி முழுவதும் வீடற்ற மக்களை கணக்கெடுத்து இலவச வீட்டு மனை வழங்கிட வேண்டும். வெள்ளியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை இன்றைய மக்கள் தொகைக்கேற்ப தரம் உயர்த்தி அனைத்து நோய்களுக்குமான சிகிச்சை 24 மணி நேரமும் கிடைத்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். வெள்ளியனூர் கொம்யூன் முழுவதும் சட்டத்திற்கு புறம்பாக விளை நிலங்களை வகை மாற்றம் செய்து சுற்றுச்சுவர் அமைத்து மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதை தடுத்திட வேண்டும். வெள்ளியனூர் மார்க்கெட்டை மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு கட்டுமான பணிகளை முடித்து திறந்திட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டம் நடைபெற்றது. தொகுதி துணை செயலாளர் பெருமாள் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். வெள்ளியனூர் தொகுதியில் ரூபாய் 7 லட்சம் செலவில் நீர்ப்பாசன வாய்க்கால் தூர்வாரும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வெள்ளியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தில்லை நகர் கருப்பட்டி வாய்க்கால், மாதாக்கோவில் வாய்க்கால், பாலாஜி நகர் வாய்க்கால், ஒதியம்பட்டு வாய்க்கால், பெரம்பை வாய்க்கால் மற்றும் பெரியபெட் வாய்க்கால்களை மழைக்காலத்திற்குள் தூர்வார வேண்டும் என்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளனிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கோரிக்கை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் வெள்ளியனூர் தொகுதிக்குட்பட்ட மேற்கண்ட நீர்ப்பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிக்காக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 6,83,000 நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு வாய்க்கால்கள் தூர்வாரும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் அதிகாரிகள், தொகுதி திமுக நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வெள்ளியனூர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நூதன தங்கத்தேர் மரத்தேரின் வெள்ளோட்ட வைபவத்தில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று தங்கத்தேர் வெள்ளோட்டத்தை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். வெள்ளியனூர் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் நூதன தங்கத்தேர் மரத்தேரின் வெள்ளோட்ட வைபவம் இன்று நடைபெற்றது. இந்த வெள்ளோட்ட வைபவத்தில் திருக்கோவிலூர் ஸ்ரீமான் எம்பெருமானார் ஜி.ஆர். சுவாமி எழுந்தருளியிருந்து மங்களாசாசனம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தங்கத்தேர் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ ரங்கராஜன் சேரிட்டபிள் டிரஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் தங்கத்தேர் திருப்பணிக்குழு மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி ஆகியோர் செய்திருந்தனர். சென்னை மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்து வந்தாலும் சில இடங்களில் வெயில் வாட்டி வதைக்கிறது. பகல் நேரங்களில் மக்கள் வெளியே வர முடியாத அளவுக்கு அனல் காற்று வீசுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று மற்றும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 22ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தில் அடுத்த 2 தினங்களுக்கு, அதாவது இன்று மற்றும் நாளை அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 டிகிரி முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடிய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி மற்றும் 28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொழும்பு கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த இலங்கை சர்வதேச நாணய நிதியம் மற்றும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் உதவியுடன் மெல்ல மெல்ல சிக்கலில் இருந்து மீண்டு வருகிறது. சுற்றுலா பயணிகள் வருகை உள்ளிட்ட பல காரணங்களால் அந்த நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பும் உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் இலங்கையில் நாளை சனிக்கிழமை அதிபர் தேர்தல் நடைபெற உள்ளது. இதையொட்டி நாடு முழுவதும் நடந்து வந்த தேர்தல் பிரச்சாரம் நேற்று முன்தினம் மாலையுடன் ஓய்ந்தது.
கடைசி நாள் பிரச்சாரத்தில் அதிபர் வேட்பாளர்கள் அனைவரும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நாடு முழுவதிலும் 11 பொதுக்கூட்டங்கள் பிரம்மாண்டமாக நடைபெற்றன. இந்த தேர்தலில் தற்போதைய அதிபர் ரணில் விக்ரமசிங்கே சுயேட்சையாக போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா களம் இறங்கியுள்ளார். இடதுசாரி அமைப்பான ஜனதா விமுக்தி பொரமுனாவின் தலைவர் அனுரா குமாரா திசநாயக்கே தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறார். இவர்கள் 3 பேருக்கும் இடையே மும்முனை போட்டி நிலவும் நிலையில் வெற்றி யாருக்கு என்கின்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சேவும் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார். எனினும் அவருக்கு பெரிய அளவில் ஆதரவு காணப்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா வங்காளதேசம் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்ற வங்காளதேசம் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதல் இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 91.2 ஓவர்களில் 376 ரன்கள் குவித்த நிலையில் ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக அஸ்வின் 113 ரன்களும் ஜடேஜா 86 ரன்களும் குவித்தனர். வங்காளதேசம் தரப்பில் அதிகபட்சமாக ஹசன் மஹ்மூத் 5 விக்கெட்டுகள் வீழ்த்தி அசத்தினார். இதையடுத்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய வங்காளதேசம் ஆரம்பம் முதலே இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் தடுமாறியது. இன்னிங்ஸின் முதல் ஓவரிலேயே விக்கெட்டுடன் தொடங்கிய பும்ரா சிறப்பாக பந்து வீசினார். அவருக்கு நன்கு ஒத்துழைப்பு கொடுத்த ஆகாஷ்தீப் ஒரே ஓவரில் 2 விக்கெட்டுகளை காலி செய்தார். சிறிது நேரம் பார்ட்னர்ஷிப் அமைத்த ஷாகிப் அல் ஹசன் லிட்டர் தாஸ் ஜோடி அணியை சரிவிலிருந்து மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டது. ஷாகிப் 32 ரன்களிலும் லிட்டன் தாஸ் 22 ரன்களிலும் ஜடேஜா சுழலில் சிக்கினார். இறுதி கட்டத்தில் மெஹதி ஹாசன் மிராஸ் 27 ரன்கள் அடித்தார். முடிவில் வங்காளதேசம் முதல் இன்னிங்ஸில் வெறும் 149 ரன்கள் ஆல் அவுட் ஆனது. அதிகபட்சமாக ஷாகிப் அல் ஹசான் 32 ரன்கள் அடித்தார். இந்திய தரப்பில் அதிகபட்சமாக பும்ரா 4 விக்கெட்டுகளும் சிவராஜ், ஆகாஷ்தீப் மற்றும் ஜடேஜா தலா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தி அசத்தினர். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.